பேக் டு கிட்டூஸ் கிராஃப்டிங் யுவர் கியூரியாசிட்டி. இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கும்போது ஒரு நெட்டு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த நெட்டை வச்சு தான் நம்ம ஒரு ஈஸியான கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஆனியன்லாம் வச்சு கொடுப்பாங்க. அந்த பேஸ்கெட்டில் உள்ள அந்த நெட்டை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த நெட்டை வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஒன்று பண்ணிடலாமா, எப்படி பண்ணுவாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் அடிஷ்னலாக எடுத்திருக்குது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு அட்டை. இந்த அட்டை தான் எடுக்கணும்லாம் இல்லை, வேஸ்ட்டு பேங்கிள்ஸ் கிடச்சா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பேங்கிள்ஸ் இல்லாத ரீசனால் நான் இந்த அட்டை எடுத்திருக்கேன். ஒரு பேங்கிள்ஸ் வேஸ்ட்டு பேங்கிள் இல்லையான்னு நினச்சிடாதீங்க, என்கிட்ட நிஜமாகவே இல்லாதனால தான் நான் இந்த வேஸ்ட் அட்டையை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த நெட்டை இந்த மாதிரி உள்ள அப்படியே செட் பண்ணி விட்டுறலாம். செட் பண்ணி சுற்றி நல்லா டைட்டாக போட்டு விட்ருங்க. இப்போ பேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா டைட்டாக நின்றோம், ரப்பர் பேண்ட் போட்டு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் என்கிட்ட அட்டை தான் இருந்தனால நான் அட்டையிலே அப்படி ரோல் பண்ணி விட்டு கொஞ்சம் டைட்டாக செட் பண்ணி விட்டுட்டேன். எக்ஸஸாக இருந்ததையும் நான் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட கொஞ்சம் காயின்ஸ், இந்த மாதிரி காயின்ஸ் கிராஃப்ட் திங்ஸ் இருந்துச்சு. அதை இந்த மாதிரி சுற்றி ஒட்டி விட்டுட்டேன். ஒட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாகிடுச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம அழகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி கொஞ்சம் லீஃப் இருந்துச்சு. அதையுமே பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஹூக்கை இதில் போட்டு விட்டு நான் அதில் ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் செலோட்டா போட்டு விட்டுட்டேன். செலோட்டா போட்டு விட்டதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ஆகிடுச்சு. அப்படியே நம்ம எதில் வேணாலும் இனி ஒட்டிக்கலாம். ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சின்ன பீஸாக நம்ம ஒட்டி கட் பண்ணி ஒட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். டபுள் சைஸ் செலோட்டா போய் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி தான் நான் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இந்த டபுள் சைட் செலோட்டா போட்டி விட்ருக்கேன் பாருங்கள். குட்டி பீஸாக தான் ஒட்டியிருக்கேன், ரொம்ப பெருசாலாம் ஒட்டலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நூல் வச்சு தொங்க விடலாம். நான் இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுடலாம். டைட் பண்ணதுக்கப்புறமா நான் இதை வாலில் ஒட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் ரெடி. கீழே அந்த லீஃப் எக்ஸ்ட்ராவாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய். இன்னொரு வீடியோவில் இன்னொரு பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பேக் டு கிட்டூஸ் கிராஃப்ட்.